ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாரதிய நியாய சங்கீதா 2023 தமிழ்ல பாரதிய நீதி சட்டம் 2023 அதுல செக்ஷன் 95 என்ன சொல்லுது, அந்த அஃபென்ஸ் பண்ண என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை பாக்குறதுக்கு முன்னால இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அதுல ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அதுல பார்ட் 3 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 3 அதாவது பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அதுல ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா, ஒரு 14 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை, அதாவது 14 வயதுக்கு கீழே இருக்க ஒரு குழந்தை தொழிற்சாலையிலேயோ அதாவது ஃபேக்டரியிலேயோ அல்லது சுரங்கத்திலேயோ அல்லது அபாயகரமான ஒரு பணியில அமர்த்தவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமர்த்தினாங்கன்னா அந்த குழந்தையோட அடிப்படை உரிமையவே நம்ம அந்த இடத்துல பறிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு வேலையில 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை அமர்த்த கூடாதுன்னு ஆர்டிகல் 24 சொல்லுது. அதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி சொல்றாங்க. அதாவது தமிழ்ல அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஆர்டிகல் 39 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உறுப்பு 39 என்ன சொல்லுதுன்னா, சில கொள்கையை அரசு பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல A to F வர இருக்கு. ஓகேங்களா? அதுல 39 கிளாஸ் E என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் நலம் இருக்குல்ல, அவங்களோட உடல் நலத்தையும் அவங்களோட திறன் இருக்குல்ல, அந்த வேலை செய்யறதான திறத்தையோ, அதாவது ஆண் பெண் அல்லது இளங்குழந்தைகள் அவங்கள ஒரு தவறான ஒரு பொருளாதார தேவைக்காக தள்ளப்படக்கூடாது. அப்படி தள்ளப்பட்டாங்கன்னா அதை தடுப்பது அரசினோட கடமை அப்படின்னு ஆர்டிகல் 39 கிளாஸ் ஈல சொல்றாங்க. ஓகேங்களா? அதே போல ஆர்டிகல் 39 கிளாஸ் எஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை சுதந்திரமான ஒரு நிலையில கண்ணீத்தோடும் ஒரு நல்வாழ்வோட, அதாவது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகளை அளிக்கணும் அப்படின்னு அந்த அளிப்பது அரசினோட கடமை. அரசு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு ஆர்டிகல் 39 சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 24 என்ன, குழந்தைகளை இந்த மாதிரியான ஒரு வேலையில அமர்த்த கூடாது. அப்படி அமர்த்தினா அவங்களோட அடிப்படை உரிமையை பறிக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39 கிளாஸ் EF என்ன சொல்லுது, ஒரு குழந்தை அவங்களோட உடல் நலத்தை பொருளாதார ஒரு தேவைக்காக அவங்கள தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தடுக்கணும். அதே போல ஒரு குழந்தையை கண்ணியமான ஒரு செயல்ல ஈடுபடுத்தணும், அவங்களோட நல்லா வாழ்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இந்த ஆர்டிகல்லாம் சொல்லுது. ஓகேங்களா? இப்படி ஒரு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன் ஒரு ரைட்டு ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறப்போ அதை எப்படி பயன்படுத்துறாங்க? இப்போ நம்ம பாரதிய நீதி சட்டம் 2023ல செக்ஷன் 95 புதுவா ஆட் பண்ணிருக்க ஒரு செக்ஷன். ஓகேங்களா? இப்ப இந்த சட்டம் பாரதிய நீதி சட்டத்தை வரதுக்கு முன்னால நம்ம எந்த சட்டம் பின்பற்றிட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860. ஓகேங்களா? 1/7/2023 இருந்து 1/7/2023 இருந்து தான் நம்ம 1/7/2024 இருந்து தான் நம்ம இந்த பாரதிய நீதி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பின்பற்றுறோம். இதுக்கு முன்ன ஐபிசில, அதாவது இந்தியன் பீனல் கோட்ல இந்த செக்ஷன் 95ல இருக்க கண்டென்ட் ஆகட்டும், அந்த பனிஷ்மெண்ட் ஆகட்டும், அதை பத்தி எதுவும் சொல்லல. இப்ப புதுசா வந்திருக்க இந்த பாரதிய நீதி சட்டம் 2023ல தான் செக்ஷன் 95 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரான ஒரு நபர், ஓகேங்களா, எனி பர்சன், ஓகேங்களா, யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தையை ஒரு குற்றம் செய்வதற்காக கூலிக்கு அமர்த்துறாங்க அல்லது ஒரு பணியில அமர்த்துதல், அதே போல அந்த பணியில ஈடுபடு செய்யற இந்த மாதிரியான ஒரு செயல் செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம், அதாவது 3 ஆண்டுகளுக்கு குறையாம, ஆனால் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3 ஆண்டு குறையாமனா என்னது, மினிமம் 3 இயர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். சட்டத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தையை நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த பாரதிய நீதி சட்டம் செக்ஷன் 95க்கு கீழே பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 3 ஆண்டுகளுக்கு குறையாம, ஆனா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இதுல ஒரு விளக்கம் சொல்றாங்க. அப்படி பணின்னு சொல்றோம், அதுல எல்லா பணிகளுமே வரும், ஆனா இந்த பணிகளும் உள்ளடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான ஒரு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு குழந்தை வந்து காம சுரண்டல், அதாவது காமம் அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு அல்லது வந்து ஆபாச படங்களுக்காக வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கூலிக்கு அமர்த்துறது, அதே போல பணிக்கு அமர்த்தப்படுதல், அல்ல வந்து அந்த குழந்தை வந்து அதுல ஈடுபட செய்யறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த தொழில்ல வந்து அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி வந்து எப்படி சொல்றது, நார்மலான ஒரு தொழில் இல்ல, இந்த மாதிரியான விஷயங்களும் வரும். இந்த மாதிரியான ஒரு செயல்லாம் இந்த குழந்தைங்களை அமர்த்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் வழங்கப்படும்னு இந்த பாரதிய நீதி சட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நியூவா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க ஒரு செக்ஷன் 95ல. ஓகேங்களா, இதுக்கு முன்ன ஐபிசில வந்து இதை பத்தி எதுவும் சொல்லல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.